தனிப்பெரும் கருணையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் அனுகிரகத்தோடு இந்த 6வது முகத்துடைய அர்ச்சனையாளர் 14 தினம் என்று கேட்டால் இந்த கந்தரட்டியில் விரதம் இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் 6 நாட்களும் விரதம் இருக்கும் அன்பர்களுக்கெல்லாம் அந்த விரதத்துடைய பலன் என்று கேட்டால் நம்ம மனதில் நினைத்த காரியம் அனைத்தும் எல்லாம் சரியாகும் என்று சொல்வார்கள். கல்யாணம் ஆகும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் என்று சொல்வார்கள். புத்திரவாக்கியம் யார் யார் புத்திரவாக்கியம் கிடைக்கிறேன் இந்த 6 நாள் கந்தரட்டில் விரதம் இருந்தால் அகப்பையில கூட புத்திரமானது கிடைக்கும் என்று சொல்வார்கள். அதனாலே இந்த கந்தரட்டில் விரதம் இருந்தால் புத்திரவாக்கியமானது கிடைக்கப்படும் என்று சொல்வார்கள். அதன் அங்கமாக விவசாயிகள் தான் செல்வ செழிப்போடு இருக்கும் என்று சொல்வார்கள். அதற்குரிய இந்த 6வது முகத்துக்குரிய எல்லா விதமான சௌபாகிய பலம் என்று சொல்வார்கள். இந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்தால் நம்ம மனதிலே என்ன காரியம் நினைக்கின்றோமோ அனைத்து காரியம் சித்தியாகப்படும் என்று சொல்வார்கள். அதனாலே இந்த 6வது முகத்துக்குரிய அர்ச்சனையானது நடைபெறுகிறது. ஓம் முருகா என்று மனதிலே பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது 6வது முகத்துக்குரிய அர்ச்சனையானது